பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ த்ரெட் இல்லாமல் கிளாத்லேயே எப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங்கோட பைப்பிங் வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லென்த்தாக ஒரே கிராஸ் பீஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஜாயின் போட்டு எடுத்தாலும் சரி, நல்லா கிராஸ் பீஸ் ஸ்ட்ரெச்சபிளாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ வந்துட்டு லைனிங் ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் பைப்பிங் மட்டும் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கிளாத்தை வச்சுக்கோங்க. கரெக்டாக 1/4 இன்ச் அளவில் வந்து ஸ்டிச் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக ஒரே மாதிரி வரணும் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சு, அப்புறம் 1/2 இன்ச்சு, அப்படி எழுந்த தீமாக வரக்கூடாது. ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டில் நீங்கள் போட்டு பழகினீங்கன்னா தான் நெக்கு திருப்பறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு பைப்பிங் வரும். ஸோ நான் ஒரே ஒரு ஜாயின் போட்டிருக்கேன் ஸ்லீவுங்கிறதுனால. அவ்வளோதான். கரெக்டாக ஒரே ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு கச்சா போடணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி க்ராஸாக கச்சா போடணும், ஸ்ட்ரெயிட்டாக கச்சா போடக்கூடாது. ஸோ இது ரெண்டாவது விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது. பாருங்கள், இந்த மாதிரி கச்சா நீட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த அழுத்தம் தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் கரெக்டாக இந்த கிளாத்தை அந்த ஸ்டிச் வரைக்கும் வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச்சு தெரியுது பார்த்திங்களா, இதில் இந்த கிளாத்தோட எண்டு போய் நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ள ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்படி வராதவங்க என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டே ஒரு அயன் பண்ணிக்கோங்க, இல்லைனா திருப்பி போட்டு இந்த மாதிரி வச்சு பழகிக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் சைடாக திருப்பிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க நம்மளுக்கு வந்துடும். ஸோ தேர்ட் ஸ்டெப் இது தான். இந்த மாதிரி இந்த 1/4 இன்ச் ஸ்டிச் வந்து கரெக்டாக ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அகலத்தோடு உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் வரும். மீதி கிளாத் உள்ளுக்குள்ளே போயிடும். ஏன்னா நம்ம 1.5 இன்ச் 1.25 இன்ச் தான் வந்துட்டு கிளாத் கட் பண்ணுவோம் கிராஸ் பீஸு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு குட்டியாக மறுபடியும் உள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டாக பைப்பிங்க்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அகலமாக வேணுமா இல்லை நல்ல சன்னமாக வேணுமா அதை நீங்கள் உருட்டுறதை பொறுத்து இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எடுத்ததையும் வந்து வரவே வராது. ஒரு 10-15 டைம்ஸு ஸ்ட்ரெயிட் பீஸில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் அகலமாக வேணுமா இல்லை வந்துட்டு ரொம்ப சன்னமான பைப்பிங் மாதிரி தெரியணுமா அப்படிங்கிறது நீங்கள் உருட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு நல்லா தெளிவாக விலகணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ரெண்டாவது ஸ்டிச் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு நெக்குக்கெல்லாம் பண்ணும்போது இன்னுமே நீட்டாக வரும். இதுக்கு நான் வந்துட்டு சிங்கிள் ஃபுட்டு அதெல்லாம் எதுவுமே வந்து மாற்றலை. இந்த ஃபுட்லேயே த்ரெட் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் வந்து கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 இதை விடவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் மெத்தட் 2 வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.